ஹாய் உங்கள் ராசிக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம கூப் அப்டேட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் இல்லை மாதக்கணக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்ம கூப் அப்டேட் வீடியோவில் சும்மா சிறப்பான தரமான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இன்னும் எந்த புறாவுக்கும் வந்து தீனி போடல, எல்லா புறாவுமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. எப்படா இவன் தீனி எடுத்துகிட்டு வந்து போடுவான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா புறாவுக்கும் வந்து தீனி போட்டுட்டு நம்ம கேஸில் ஒன் பை ஒன்னாக என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது பார்த்துட்டே வரலாம். தீனி போடுவாங்க இந்த டைம்லன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பார்த்தோன்னா காட்டப்புறா பார்த்தோன்னா கோயில் புறா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்க்குறதுக்கு கலர் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி கலரில் இருக்கிற புறாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒன்று ஒன்றா வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்று ஒன்றா வர்றதுக்கு. ஸோ நம்ம புறா பாய்ஸ்லாம் கோச்சிப்பாங்க தீனி போடலன்னா, அப்புறம் வீடியோவில் வர மாட்டாங்க. வாங்க தீனி போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம புறாக்களுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி விருந்து தான். பொட்டக்கல்லையும் கம்பு சோளம் எல்லாமே போட்டு இருக்குது இதில். ஸோ வாங்க தீனி போடலாம். நம்ம ஆஸ்திரேலியன் புறா வந்து ஃபுட்டை வந்து கையில் காட்டினாவே ஓடி வந்துடுவாங்க. இப்போ என்னென்னு தெரில, வரமாட்டுறாங்க. இந்த புறா மட்டும்தான் வருது. வரமாட்டாங்களே, அதே டைம் ஆகுது. புறாக்களுக்கு வந்து தீனி போடணும், தீனி போட்டுட்டு பார்க்கலாம். தீனி போட்டாச்சு கைஸ், புறாக்களுக்கு வந்து தீனி வந்து போட்டாச்சு. எல்லாம் புறாமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. புறாக்கள் வந்து தீனி போட்டுட்டு பாருங்கள், எல்லாம் புறாமே நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, நோய் வந்திருக்கா. நோய் வந்த புறா அதே டைமில் பார்த்தோன்னா பிடிச்சி நீங்கள் மெடிசன் போட்டிங்கன்னா சீக்கிரம் க்யூர் ஆகிடும். லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப இதாகிடும். க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். புறாவுக்கு வந்து தீனி போடும் போதே பார்த்துக்கோங்க, எல்லாம் புறாமே நல்லா இருக்கா, ஆக்டிவாக இருக்கா. இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்ம கர்ணப்புறா சுறுசுறுப்பாக இருக்கார்ல, தீனியை சாப்பிட்டு மாட்டுறாரு அவர்லாம். அவர் வந்து டான்ஸ் போடுறது தான் வேலையே அவருக்கு. ஃபீமேல் தான் காணும், ஃபீமேல் இது வரைக்கும் வந்ததே இல்லை. பாருங்களேன், அந்த கேஸில் இருப்பார், இந்த கேஸில் எல்லா கேஸ்லேயும் வந்து பூந்து பூந்து வருவார். ஆல் ஓவர் இந்தியா நம்பர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கேஸ்லேயும் பூந்து பூந்து வருவார் அவர். நம்ம கோயிலாம் கேஸில் உக்காண்ட்ருக்காங்க முட்டை விடுறதுக்கு. இங்கே ஒரு கோய், அங்கே 2 கோய் உட்காந்துருக்கு. ஸோ எல்லாம் புறமே தீனி வந்து சாப்பிட்ருக்காங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம ஆஸ்திரேலியன் புறாவுடைய அப்டேட் என்ன இருக்குன்னு கேஸுவலில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆஸ்திரேலியன் கிராஸோடைய சிக்கு தான் அந்த சிக்கு, சாக்லேட் கலர் சிக்கு வந்துருச்சு வெளியும். அதுக்கப்புறம் இன்னொரு சிக்கு வந்துருந்துச்சு, இங்கே காண கேஸுவலில் போயிட்டாங்க போல். இந்த சிக்கு பார்த்தோன்னா நம்ம இந்த கேஜில் இருந்தாங்களே, கேஜ் வந்து ஃபுல்லாக வந்து கீழே விழுந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆனதுனால இந்த சிக்கு வந்து நம்ம ஹோமர் புறாட்டை வந்து வச்சுருந்தோம். கலர் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கலர் வந்து இது வரைக்கும் நம்ம கேஜில் வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. சும்மா தரமாக இருக்குல்ல கலர்லாம் பார்க்குறதுக்கு. உங்கள் கேஜில் இந்த மாதிரி கலரில் சிக்ஸ் இருக்கா என்னென்ன கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது சும்மா இருக்காமல் நம்ம ஆஸ்திரேலியன் கிராஸோடைய பேர் மேல் வந்து அவரோட டான்ஸ் போடுறாரு. இங்கே வரலாம், புது புறா வந்திருக்கு சாக்லேட் கலர், யாருக்குன்னு தெரிலங்க. புதுசாக வராங்க நம்ம வீட்டுக்கு மட்டும், என்னன்னு தெரில. இப்போல்லாம் கலரில் டிஃப்ரெண்ட்டான கலர்லாம் நம்ம வீட்டுக்கு புறாலாம் வராங்கன்னு சொல்லி சாட்சிடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏகப்பட்ட புறாலாம் வராங்க கலரில். இந்த சிக்கு தான் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜெட் பிளாக்ல கர்ணப்புறாவுடைய சிக்கு இருக்குது, அதுதான் பத்திரமா பார்த்துக்கணும். தலைவர் மாசா இருக்கார்ல. அதுக்கப்புறம் ஹோமர் புறாவுடைய சிக்கு பார்த்தீங்களா, சும்மா தலைவர் பார்த்தோன்னா கில்லி மாதிரி இருக்காருல்ல. கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹோமர் புறாவுடைய சிக்கு, அது ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சிருக்கு.
திரும்பி முட்டை வந்து போட்டிருக்காங்களா என்னென்னு தெரில, கேஸ் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். கலர் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மஜாவாக இருக்குது கலரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம் புறால, அந்த சாக்லேட் கலர் அந்த புறா திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்போலாம் காட்டுப்புறா வந்து ஏகப்பட்ட காட்டுப்புறாலாம் வருவாங்க. கோவில் புறா காட்டுப்புறான்னு சொல்லி பயிற்சி. கோவில் புறா வந்து ஏகப்பட்ட புறாலாம் வருவாங்க. இப்போல்லாம் என்னன்னு தெரில, ஒரு 5 புறா ஒரு 10 புறா தான் வருது, என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு சில கோயில் புறாலாம் நோயோடு வருது, இங்கேயே பரவிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த புறா பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கே வரமாட்டாங்க, தீனி மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம வீட்டில் தான் பிறந்து வளர்ந்த புறா. அதுக்கு இந்த ஹோமர் புறா அதுக்கு பக்கத்தில் இருக்கல அந்த புறா என்னன்னு தெரில, எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில. உங்கள் கேஸில் இந்த மாதிரி புறா இருக்கா என்னன்னு தெரில. உங்களுக்கு கேஸில் இந்த மாதிரி புறாலாம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க, ரொம்ப நேரமாக வீடியோ வந்து போயிட்டே இருக்குது. நம்ம கேஸில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சும்மா சிறப்பாக தரமாக பார்த்துட்டே வரலாம், ஒன் பை ஒன்னாக. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கலரில் அல்டிமேட்டான கலரில், சும்மா மஜாவான கலரில் சிக்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம கேஸுள்ள. வாங்க போய் பார்க்கலாம். இந்த கேஸில் வந்து பார்த்துட்டு போயிடலாம். இந்த புது கேஸ் இருக்குல்ல, நம்ம ஃபேன்டெயில் புறா, ஆஸ்திரேலியன் புறா வந்து விட்டு வச்சுருக்கோம். இந்த கேஸில் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ஃபேன்டெயில் போகிறாரு, அது பின்னாடியே கர்ணபுரம் போகிறாங்க. நம்ம ஆஸ்திரேலியன் சும்மா பங்கமாக இருக்கார், மேல் தான் சும்மா தரமான மேல். ஆனால் இது வரைக்கும் எக்லே பண்ணி சிக்கு வந்து பொறிஞ்சதே இல்லை. ஸோ வாங்க போய் கேஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேஸ் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்டெயில் புறா வந்து சிக்கு வந்து பொறிச்சிட்டாங்க போலன்னு சொல்லி, பொறிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஷார்ட் வீடியோன்னு சொல்லியிருப்போம். நல்லபடியாக பார்த்தோன்னா இப்போது இந்த வாட்டி சும்மா சிறப்பாக தரமாக வந்து அப்படியே சிக்கு வந்து பொறிச்சிட்டாங்க. கலர் வந்து இதே கலர் தான் வருவாங்க. நவுத்திட்டு பார்த்தா பயங்கரமாக கொத்து வாங்கி வரும். நவுத்திட்டு பார்த்தா கிழவங்க க்யூட்டாக இருக்குது சிக்கெல்லாம் பார்க்குறதுக்கு. இன்னும் பெருசாகுனா இன்னும் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி காப்பாற்றி கொண்டு வராங்கன்னு. இது கர்ணுக்கு ஃபீமேல் தான் வாங்கணும், ஃபீமேல் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கலாம், வேறு வாங்கி போட்டால் தான் எக்லே பண்ணி சிக்கு எடுத்து படுக்க வச்சு பார்க்க முடியும். இந்த கேஸில் பார்த்தோன்னா எவ்வளோ தான் அப்டேட்டு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த கேஸில் வந்து சும்மா பயங்கரமான அப்டேட்லாம் இருக்குது. ஒரு சிக்கு கலர் பார்த்தோன்னா சும்மா மிரண்டு போயிடுங்க, அந்த மாதிரி கலரில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அந்த சிக்கு. அங்கே போய் பார்க்கலாம். இப்போ இருக்காங்களே இந்த மாதிரி கலர் தான் ஃபஸ்ட்டு நான் புறா வளர்க்குறதுக்கு ஆரம்பித்தது. இதே கலரில் இருக்கிற சிக்கு தான் வாங்கி நான் வளர்க்குறதுக்கு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 புறா வாங்கினேன் இதே கலரில். அப்போல்லாம் புறா வந்து 200 இருந்துச்சு. இப்போல்லாம் என்னங்க 600 500 சொல்கிறாங்க ப்ரீடிங் பேரு. ரேட்டு ஏறிச்சு, என்ன பண்ணுறது. கலர் சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கு, அரிச்சமாகவே அரிச்சிட்டு கிடக்குது கலரே. நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணி. அடுத்தபடியாக பார்த்தோன்னா எக்லே பண்ணிட்டாங்க போல் திரும்பி. இவங்க வந்து எக்லே பண்ணி சிக்கு தான் பொறிச்சு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணி சிறப்பாக வெயிட் பண்ணி அப்டேட்டில் பார்த்துட்டே வரலாம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த கேஸில் பார்த்தோன்னா என்ன அப்டேட்லாம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். யாரா இவர் புதுசாக இருக்கார், நோயோடு இருக்கார். ஆமாங்க, கூண்டு வந்து திறந்து விட்டுனே மெடிசன் போட்டாச்சு. என்ன நோயின்னு சொல்லி பார்த்து க்யூர் ஆகுமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். வெளியே விட்டுடலாம். வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த கோழிக்கு வேறு வேலையே இல்லை, புறா குண்டல் தான் கொண்டுட்டு. நம்ம ஆஸ்திரேலியன் புறாவுடைய மேல், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோடைய பேரை எக்லே பண்ணிட்டாங்க போல். வாங்க போய் பார்க்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். சிக்கு வேற பொறிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சிருக்கு, நேற்று தான் பொறிச்சிருக்கு போல், என்னன்னு தெரில. எக்கு இன்னொன்று மூக்கு கொத்துது, பார்க்கலாம். சிக்கு வந்து பொறிச்சு. வாவ், பியூட்டிஃபுல்லான சும்மா தரமாக இருக்குல்ல. கர்ணபுராவுடைய சிக்கு சாக்லேட் கலரில் வந்திருக்கு, பார்க்குறது சும்மா மஜாவாக இருக்குல்ல. வாங்க வெளியே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தலைவர் சும்மா தரமாக இருக்கார்ல, பங்கமாக இருக்குது கலர்லாம் பார்க்குறதுக்கு. வெட்டாக இருக்கார். ஐசைன்லாம் பாருங்களேன். கர்ணபுராவுடைய
அதுதான் இருக்குது. இவர் பல்ட் அடிப்பாரா என்னன்னு தெரில, பார்க்கலாம். தலைவர் வந்து ரொம்ப துள்ளுறாரு. சிக்கு தான் இருக்குது. இது வெளியே விட்டால் அப்படியே விட்டால் பறந்து போயிடும். பேக் சைடில் ரெக்கையில் பார்த்தோன்னா பிளாக் கலரில் வந்திருக்கு. கேஜில் விட்டுடலாம், எதுக்கு ஓடிடுச்சுன்னா வேஸ்ட்டாக தான் போவோம். திரும்பி எக்லே பண்ணிட்டாங்க கர்ணப்புறா, திரும்பி எக்லே பண்ணியிருக்காங்க. சிக்கு வந்து பொறிச்சு அப்டேட் பண்ணுறோம். அடுத்தபடி பார்த்தோன்னா நம்ம ஃபேன்டெயில் புறா. இப்படி சிக்கு பார்த்தோன்னா மேலே உக்காண்ட்ருக்குங்க பில்டிங்கில், பத்து பில்டிங்கில் கீழே வந்தால் தான். ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே மேலே என்ன கோயிலுக்கு தான் போய் தொலை தான் தாங்க முடியல. புறா குண்டில் தான் பூந்துட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட புறா சிக்ஸ் வந்து சாவடிச்சிருக்கு. மோசமான கோயிங்க அதெல்லாம். இது பாருங்கள், முட்டை விட்டுட்டு ஏஞ்சினிக்கு முட்டைலாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா குரங்கு ஆம்லேட் போட்டு சாப்பிடுவாங்க அவங்க. இந்த கேஜ் அவ்வளோ தான். இந்த கேஜ் அப்டேட் அவ்வளோ தான், எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கேஜில் தான் சும்மா பயங்கரமான அப்டேட்லாம் காத்துட்டு இருக்குது. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா யாரோடைய சிக்குனா புறாவோடைய சிக்கு தான். சும்மா தலைவர் பார்த்தோன்னா அப்பா ஒரு கலரில் இருக்குது, சிக்கு ஒரு கலரில் இருக்குது. பார்த்தீங்களா தரமாக இருக்குல்ல. அந்த சிக்கு கலர் பாருங்களா, அந்த சிக்கு கலர் வர்ற பாய், இந்த சிக்கு கலர் சூப்பராக இருக்குல்ல. இங்கமாக இருக்காங்க ரெண்டு சிக்ஸும். அடுத்தபடி பார்த்தா திரும்பி ஏக்லே பண்ணிட்டாங்க. திரும்பி ஏக்லே பண்ணி அடல் தான் உட்காந்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு சிக்ஸ் வந்து பொறிச்சா நல்லது தான். நானும் காத்துட்டு இருக்கேன். ரெண்டு சிக்ஸ் வந்து பொறிக்குமா என்னன்னு தெரியல. அடுத்தபடி பார்த்தோன்னா நம்ம ஒயிட் கலர் புறா வந்து ஏக்லே பண்ணியிருக்காங்க. இன்னும் சிக்கு வந்து பொரியல. சிக்கு வந்து பொறிச்சா ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த புறா வந்து ஒரு பையன் வாங்கிட்டு போனான் என் புறான்னு சொல்லி. திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, வாங்கிட்டு போகிறேன், திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துடுறாங்க. திரும்பி வந்து கேட்பாங்க, திரும்பி வந்து கொடுத்து தான் அமுச்சு விடுவேன். திரும்பி வந்து கேட்பாங்க, திரும்பி கொடுத்து தான் அமுச்சு விட்ருவேன். அதுதான் ரொட்டீனாக போயிட்டு இருக்காது. பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் இல்லாமல் இருக்குள்ள கர்ணப்புறாவுடைய சிக்கு. பாப்பா மூஞ்சி மாதிரி இருக்குல்ல, பார்க்குறது சும்மா தரமாக இருக்குது. கலரு பிடிச்சிருக்கு. ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சிக்கு கொஞ்சம், இந்த சிக்கு பாருங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது. இந்த சிக்கு பாருங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கு வந்து உங்கள் கேஸில் வந்து பிறந்திருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கு பயங்கரமாக இருக்குல்ல. மோசமான ஆள், மோசமான ஆள் பாய். இவர் வந்து பார்க்குறதுக்குள்ளே அடிப்பார். இவர் அப்டேட் தான் நேற்று போட்டிருந்தோம் ஷார்ட்ஸ் வீடியோவில். அதோடைய பேர் இவங்க. இது வந்து ஃபீமேல், இது மேல். நானும் இது மேல் தான் நினச்சேன், ஆனால் ஃபீமேலாக வந்துட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா எக்லே பண்ணி நம்ம கேஸில் வந்து சிக் வந்து பொறிச்சிருக்காங்க. ரெண்டு சிக்ஸ் வந்து பொறிச்சிட்டாங்க. ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து காட்ட முடியுமா என்னன்னு தெரில. தலைவர் பயங்கரமாக அடிக்கிறார். ஐயோ அடி அடி வாங்கி மீதி வாங்கி திரும்பி போய் உக்காந்துட்டாரு. சும்மா தரமாக இருக்குல்ல. ஒரு சிக்கு குண்டா இருக்குது. இந்த சிக்கு வந்து இவங்க மாதிரி வருவாங்களா என்னன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ எல்லாம் அப்புறமே பயப்படுறாங்க. அப்புறம் கேஸுக்கு வராமல் போயிடுவாங்க. நாம் வாங்க வெளியே போயிடலாம். இல்லை அப்டேட் இல்லை. நம்ம 10 கிலோமீட்டர் புறா தான் திரும்பி ஏக்லே பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய பேருக்கு தான் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. க்யூர் ஆவாங்களா என்னன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10 கிலோமீட்டர் புறா எங்கே போய் எடுத்தாலும் திரும்பி நம்ம வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அந்த மாதிரி புறா அங்கே போய் அடுத்தபடி பார்த்தோன்னா இந்த கேஸு அவ்வளோதான். அப்டேட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கேஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணப்புறாவுடைய பிளாக் கலர் புறா தான் எக்லே பிளர் ஆகுது வீடியோ. எக்லே பண்ணி அடையாளம் உட்காந்துருக்காங்க. தெரியுதா என்னன்னு தெரில. எக்லே பண்ணி அடையாளம் உட்காந்துருக்காங்க. சிக்கு வந்து பொறிச்சா என்ன கலர் வராங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடி பார்த்தோன்னா நம்ம கோழி. இந்த கோழி ஓரளவுக்கு நல்ல கோழின்னு சொல்லலாம். இந்த கோழி எனக்கு ரொம்ப பிடிச்ச கோழி. குண்டம்மா ஓகேங்களா, மொரட்டால் இவர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் பார்த்தாச்சு. சிறப்பாக தரமான அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.